मान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् श्लोकम् 58 இன்றைய அர்த்த அனுசந்தானம். அதில் போன 2 ஸ்லோகத்திலையும் கஜேந்திர மோட்சம் எம்பெருமானுடைய துவரை, அவன் ரஷ் பண்ணுற அந்த வேகம், அதுக்கு நமஸ்காரம் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் தெரிவித்தார். இந்த ஸ்லோகத்திலையும் அவன் சென்ற வேகத்தை அனுபவிக்கிறார். அவன் சென்ற விதத்தை, அந்த ரட்சிக்கணும் அப்படிங்கிற அவனுக்கு இருக்கிற ஆவல், அதை மறுபடியும் கஜேந்திர மோட்சத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. எம் பஷ்யன் விஸ்வதுர்யாம் தியமசகிருததோ மந்தராம் மன்யமானஹ ஹூங்காராஸ்பாலனாதி பிரகரதிபிரபி தம் தாக்ஷ்யமத்யக்ஷிபஸ்த்வம் கிம் சோதஞ்சன் உதஸ்தாஸ்தம் அத கஜபதே ब्रह्मिते जृम्भमाणे देवश्रीरङ्गबन्धो प्रणमति जने कान्तिशीखी दशाते यं पश्यन् विश्वधुर्यां दियमसकृदथो मन्थरां मन्यमानः हुङ्कारास्पालनादिप्रहतिभिरपितं तार्क्ष्यम् अध्यक्षिपस्त्वम् किं चोदञ्चन् उदस्तास्तं अत गजपथे ब्रह्मिते जृम्भमाणे देवश्रीरङ्गबन्धो प्रणमति जने कान्तिशीखी दशाते. திருவரங்கத்தின் பந்து மகிலஸ்ய ஜந்தோ பந்துர பரியங்க பந்தரமணியம்னு காமாசிக அஷ்டகத்தில் சொன்னார் தேசிகன். அது மாதிரி திருவரங்கத்தில் எங்களுடைய பந்துவாக இருக்கிற பெரிய பெருமாளே, ஸ்ரீரங்க பந்தோ, எல்லாருக்கும் உற்ற உறவினனே, அதுவும் ரங்கநாதா, கஜேந்திரனின் கூக்குரல் அதிகரிக்கவே, அவன் கதறல் அதிகரித்து கொண்டு போகவே நீ பெரிய திருவடியான கருடனை அப்படி பார்த்தாய். சிறிதும் ஓய்வில்லாமல் அனைத்து உலகங்களையும் நியமித்தபடி சர்வ லோகங்களையும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் நீ. எல்லா அண்ட சராசரங்களையும் உன் சங்கல்பத்தாலேயே நியமிக்கிறாய், ஓய்வில்லாமல். சத்திய சங்கல்பன். அந்த சத்திய சங்கல்பத்தை காட்டிலும் விரைவாக செல்வதற்காக கருடன் முனைந்தான். உன்னுடைய சங்கல்பத்தை காட்டிலும் விரைவாக போவதற்காக கருடன் முனைந்தான். அப்படி அந்த வேகமும் போதாது என்று பார்த்த நீ கருடனை இன்னமும் விரைந்து செல்லும்படி அதட்டியும், திருக்கரங்களால் தட்டியும், திருவடிகளால் உதைத்தபடியும் இருந்தாய். அதன் பின்னரும் உனக்கு திருப்தி வரல. அவன் வேகம் கண்டு திருப்தி கொள்ளாமல் அவனையும் உனது திருக்கரங்களால் தூக்கியபடி சென்றாய், ஓடினாய். இதனை பார்க்கும்போது அடியார்களை காக்கும் விஷயத்தில் உனது நிலை எங்கு செல்கிறோம் என்று புரியாமல் ஓடுபவனை போன்று இருக்கிறது. என்ன பண்ணுறோன்னு ஒரு குழந்தை ஒன்று கீழே விழுந்துட்டுனாலும் எப்படி தாயும் தந்தையும் பதறிக்கொண்டு என்ன செய்யறதுன்னு ஓடி போய் காப்பாற்றுவாளோ அது மாதிரி நீ காப்பாற்றுகிறாய். எம்பெருமானின் சங்கல்பத்தினுடைய வேகமானது மனசுனுடைய வேகத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமானது. எம்பெருமானுடைய சங்கல்ப வேகம், அந்த சங்கல்பத்தின் வேகத்தை காட்டிலும் தான் வேகமாக செல்ல வேண்டும்னு கருடன் எண்ணினான். ஆனால் அந்த வேகமும் குறைவு என்பது பெரிய பெருமாளுடைய எண்ணம். இதனால் கருடனை பலமாக அதட்டியபடி சென்றான். அப்படியும் கருடனின் வேகம் குறைவாக இருந்தது. அதனால் பெரிய பெருமாள் கருடனை
அப்படி காலால் இடித்து உதச்சி சீக்கிரம் முடியல, திருப்தி இல்லை, கருடனை தானே தூக்கியபடி வேகமாக சென்றான். இதன் மூலம் அவன் அடியார்களை காக்கச் செல்லும் வேகம் உணர்த்தப்படுகிறது. ஸ்ரீரங்க பந்தோ, திருவரங்கனே, எல்லாருக்கும் உற்ற உறவினனே, கஜபதேகே, கஜேந்திர ஆழ்வானுடைய பிரம்ஹிதே, கூக்குரல், ஜிரும்பமானே சதி, கூக்குரல் ஓங்கி உறக்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது உனக்கு பதற்றம், யம் யாதொரு தார்ட்சியம், திருட்சர் என்ற கஷ்யபரின் குமாரனான ஸ்ரீ கருடனை பஷ்யன் அப்படி பார்த்து கொண்டு, அசகிருத் ஓச்சல் ஓய்வில்லாமல், விஸ்வதுர்யாம் உலக நடப்புகளை தாங்க வேண்டிய, தியம் தேவரையருடைய சங்கல்ப ஞானத்தையும் கூட, மந்தராம் வேகமற்றதாக, மன்யமானகா அபி மனத்தில் எண்ணினவராய், தேவரையருடைய சங்கல்ப ஞானத்தையும் கூட வேகமற்றதாக மனத்தில் எண்ணினவராய், கருட வேகமும் தன் மனோவேகத்துக்கு போதாது என்று கொண்டு, துவம் தேவரீர், ஹூங்கார ஹூ என்றா கூறி அதட்டுவது, அஸ்பாலன கையால் தட்டி கொடுப்பது, கையால் கருடன் கழுத்தை தட்டுறது, அங்கிரி பிரகதிபிகி அதோ திருவடிகளால் உதைப்பது முதலானவைகளால், ஹூம்னு அதட்டுவது வாயால், கையால் தட்டுவது, திருவடியால் உதைப்பது என்று தம் அத்தியக்ஷிபக, தம் தேவரீர் அந்த கருடனை அத்தியக்ஷிபக விரைவுபடுத்த விரட்டினீர். கிஞ்ச மேலும் தம் அந்த தார்க்ஷனை கருடனை உதஞ்சன் உயரே தூக்கி கொண்டு, உதஸ்தாக அந்த இடத்துல உதஸ்தாக கிளம்பிட்டீர், வேகம் போதவில்லைன்னு நீரே தூக்கிட்டு கிளம்பிட்டீர். இதெல்லாம் பார்த்தா, இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா, பிரணமதி தேவரீரிடம் பிரணாமம் பண்ணி சரணாகதி செய்த ஜனே ஒரு ஜந்து விஷயத்தில், தே தேவரீருடைய தசா அந்த தசையானது அந்த நிலைமையானது, காந்திஷிகி அதாவது பயந்து ஓடுகிறவனின் நிலை போல இருக்கிறது. இது இதிகாச புராணங்களில் பிரசித்தம். அதாவது பயந்து ஓடுறவன்னா, அதாவது ஒரு பாம்பு ஒன்று வந்துட்டு, இல்லை ஒரு கொலைகாரன் ஒருத்தன் நம்மளை துரத்தின்னு வரான், இல்லை ஒரு திருடன், அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அந்த பாம்பு வருது அப்படின்னோடனே, இல்லை ஒரு புலி வருது அப்படின்னோடனே, ஒரு எதிரி வரான் அப்படின்னோடனே நம்ம எப்படி பயந்துன்னு ஓடுவோம், கண்ணா பின்னான்னு கண் மூடித்தனமாக. அப்போ இருக்கிற அந்த ஸ்ப்ரிண்ட்டு, அப்போ இருக்கிற அந்த ஸ்பீடு, we will never do under normal circumstance. அந்த சமயத்தில் எப்படி ஓடுவோமோ அந்த மாதிரி ஓடுறானா பெருமான். எதுக்கு? ரட்சகனை அவன் ரட்சகன். அப்படி கேட்டவனை காப்பாற்றுவது, சரணாகதி பண்ணவனை ரட்சிப்பதற்கு, எல்லா உலகங்களையும் ரட்சிப்பது. அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னா, கருடாரூடராய் எம்பெருமான் கஜேந்திரனை பாதுகாக்க வேகமாய் எழுந்தருளினதை வர்ணிக்கிறார் ஆச்சரியமாக. எல்லா உலகங்களையும் ரட்சிப்பது, அவரவருக்கு அவரவர் கர்மானுகுணமாக எல்லா பயன்களும் சேர்ந்ததா அப்படின்னு ஆராய்வது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். எந்த விதமான குளறுபடி இருக்கக்கூடாது. அத்தனை சகல ஜீவராசிகளுக்கும் அவர்கள் கர்மானுகுணமாக பண்ணி அதெல்லாம் செய்கிறது. அந்த சங்கல்ப ஞானம், அந்த தேவரீருடைய சங்கல்ப ஞானத்தையும் மெல்ல செயல்படுவதாக நினைத்து கொண்டு கருடனின் வேகம் அதை விட அதிகமாக வரணும் என்று கருடன் திருவுள்ளப்பட்டு, அந்த வேகமும் போதாது என்று கருடனை குறித்து அடிக்கடி ஹூ ஹூ என்று ஹூங்காரங்களை செய்தார். இப்படி ஹூங்கரிப்பதால் கருடன் தன் மந்தகதியை உணர்ந்து மேலும் வேகமாக பறக்க வழி ஏற்படும். அது மட்டுமா, அது போராது, அந்த வேகமாக போவதும் போராதுன்னு கைகளால் தட்டினார் கருடனை. போரல, 2 திருவடிகளாலும் அதை உதைத்து விரைவுபட அருள்கிறார். இப்படி ஹூங்காரம், வாக்கினால், ஆஸ்பாலனம், அங்கிரி பிரகிருதி அப்படின்னு சரீரம், மனோ, இப்படி மனோ வேக அனுசாரியாக பகவானின் மற்றைய செயல்பாடுகள்
இதை பார்த்தால் எதிரிகளிடமிருந்து எப்படியாவது தப்பித்து போனால் போதும் என்ற எண்ணத்தில் பயந்து வெகு விரைவாக ஓடும் நம் போன்றவர்களைப் போல இருக்கிறது. எனக்கு நினைவு வருகிறது என்கிறார் பட்டர். காந்திஷீகோ பயதுதா என்பது கோஷம். காந்திஷீகோ பயதுதா. ஸோ அதனால தான் அந்த வேர்டு எடுக்கிறார். காந்திஷீகி, பயந்து ஓடுகிறவனின் நிலை போன்று. எம்பெருமான் தன்னை அண்டினவர்களுக்காக எதையும் செய்ய சித்தமாயிருப்பதை காட்டும் ஆச்சரியமான குணம், ரட்சிக்கும் குணம் இதில் காட்டப்படுகிறது. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.